بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس، ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا، فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நான் ஓதிய இந்த திருவசனம் சூரத்துல் பக்ராவுடைய 275வது வசனம். இதிலே அல்லாஹ் சொல்கிறார், அல்லதீன யஅக்குலூன ரிபா, வட்டியை சாப்பிடுபவர்கள், லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், நாளைக்கு கபரில் இருந்து அவன் எழுப்பப்படுகின்ற பொழுது ஷைத்தானால் தீண்டப்பட்டு தனது சுய புத்தியை இழந்து பைத்தியம் பிடித்தவனை போன்று எழுந்திருப்பான். ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ مِثْلُ الرِّبَا, அவர்கள் வட்டியை சாப்பிட்டது மட்டுமல்ல, வட்டி என்பது அதுவும் ஒரு வியாபாரம்தான் என்று வட்டியை சரி கண்டவர்கள். வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வைத்தான், வட்டியை ஹராமாக்கி விட்டான். ஃபமன் ஜாஅஹு மௌஇலத்தும் மின் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப், யாருக்கு வட்டி கூடாது, ஹராம் என்ற உபதேசம் வந்து விட்டதோ, அந்த உபதேசத்தை யார் அறிந்து கொண்டார்களோ அவர்கள் அதிலிருந்து தவிந்து கொள்ளட்டும். அப்படி வட்டிக்கு கொடுத்திருந்தால் அதில் அவர்களுக்குண்டான அசலை மட்டும் பெற்றுக்கொள்ளட்டும், வட்டியை விட்டுவிடட்டும். வஅம்ருஹு இலல்லாஹ், அவருடைய காரியங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒப்படைக்கப்படுது. ஆனால் அந்த உபதேசம் வந்ததற்கு பிறகு வமன் ஆத, யார் மீண்டும் வட்டி தொழில் செய்வார்களோ, அதை சாப்பிடுவார்களோ, உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாதிகள். ஃபீஹா ஹாலிதூன் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சூரத்துல் பக்ராவுடைய 275வது ஆயத்திலே அல்லாஹ் பேசுகிறார். அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இதற்கு முந்திய சென்ற வாரம் சொன்னேன், சுமார் 15 ஆயத்துக்கள். அந்த ஆயத்துக்களிலே தர்மங்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் பேசினான், சதக்காக்கள் செய்வதை பற்றி பேசினான், அதனால் ஏற்படுகின்ற பயன்களை பற்றி அல்லாஹ் பேசினான். ஆனால் இதற்கு அடுத்து வருகின்ற ஒரு 5-6 ஆயத்துக்கள் முழுக்க முழுக்க வட்டியை பற்றி அல்லாஹ் பேசுகிறார்.
ரெண்டும் நேர் முரணானது. தர்மம் என்பதும் வட்டி என்பதும் இரண்டும் நேர் முரணான ஒன்று. ஏன் தெரியுமா? தர்மம் செய்கின்ற பொழுது அதை யார் வாங்குகிறார்களோ அந்த ஏழைகள் சந்தோஷப்படுவார்கள். வட்டிக்கு வாங்குகின்ற ஏழைகள் சந்தோஷத்தை இழந்து விடுவார்கள். யார் தர்மத்தை வாங்குகிறார்களோ, தர்மம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் அதை முறையாக பயன்படுத்தினால் அந்த வறுமையிலிருந்து மீண்டு அவர்கள் செல்வந்தராக ஆகலாம். வட்டிக்கு வாங்கினால் அவன் மீண்டும் மீண்டும் ஏழையாகத்தான் இருப்பான். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தி, நுட்பமான ஒரு செய்தி அல்லாஹ் வைத்திருக்கிறான். சென்ற வாரம் சொல்லி காட்டினேன். தர்மம் செய்பவர்களை, அதுவும் குறிப்பாக பகிரங்கமாக ரகசியமாக தர்மம் செய்யக்கூடியவர்களை சொல்லும் போது அல்லாஹ் அவர்களுக்கு இறைநேசர்களுடைய தன்மையை சொன்னான். இறைநேசர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதை பற்றியும் பயப்பட மாட்டார்கள், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இப்ப தர்மத்துக்கும் இறைநேசர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதே நேரத்தில் வட்டி என்கின்ற பொழுது அதற்கும் இறைநேசர்களுக்கு எதிரான ஷைத்தானுக்கும் தொடர்பு இருக்கு. அதனாலதான் ஹதீஸ் குதுஸில வரும், மன் ஆதாலி வலியன், யார் என் இறைநேசரோடு விரோதம் கொள்கிறார்களோ ஃபக்கத் ஆதன்துக பில் ஹர்ப், என் இறைநேசர்களை யாராவது திட்டினால், என் இறைநேசர்களை, என்னுடைய நேசர்களை யாராவது பழித்து பேசினால் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப், நான் அவர்களோடு போர் செய்ய தயாராகிவிட்டேன். அல்லாஹ் சொல்கிறார் ஹதீஸ குதுஸில. அதே போன்று அதுக்கு எதிரான அந்த சைத்தானுடைய செயல்தான் வட்டி. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றான் தெரியுமா? ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ் வ ரசூலி, தொடர்ந்து சொல்றான். தடை செய்யப்பட்டு விட்டது வட்டி, அதற்கு பிறகும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால், தொடர்ந்து செய்தால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ் வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் போர் செய்வதற்கு தயாராகி கொள்ளுங்கள். அல்லாஹ் ரசூலோட போர் செஞ்சா ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க பாருங்க. அதனாலதான் ஹதீஸ்ல வருது, கியாமத்து நாள்ல யுகாலு யௌமல் கியாமத்தில் ஆக்கிலி ரிபா, கியாமத்து நாளில் வட்டியை சாப்பிடக்கூடியவனை பார்த்து அல்லாஹ் சொல்வானா, குது சலாஹக்கலில் ஹரும், இந்தா வாழப்புடி என்ற போருக்கு வா. கியாமத்தில் அல்லாஹ் சொல்வானா, வட்டியை சாப்பிடக்கூடியவன்கிட்ட ஆயுதத்தை, வாளை கொடுத்து, குது சலாஹக்க, இந்த ஆயுதத்தை பிடிச்சுக்க, வாளை பிடித்துக்கொள், என் கூட போருக்கு வா. அப்ப யார் நிறைநேசர்களை பழிக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் போருக்கு தயாராகிறான். யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் போருக்கு தயாராகிறான். ஆக முந்தைய 15 ஆயத்துக்களில் அல்லாஹு தாலா தான தர்மங்களை பற்றி பேசினான். அடுத்து வரக்கூடிய 5-6 ஆயத்துக்களில் வட்டியை பற்றி பேசுகிறான். இது அல்லாஹ் சொல்றான், அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வட்டி தொழிலை செய்தவர்கள் வட்டி சரி என்று வாதிட்டார்கள். என்ன சொன்னாங்க? இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வட்டி என்பது ஒரு வியாபாரம் தான். நீ சகஜம்தான், ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதை சரி என்று சொல்வது சகஜம். சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் தஃசீலை முடிச்சுட்டு பஸ்ஸில் போகும்போது ரொம்ப கூட்டம், ரொம்ப நெருக்கமான கூட்டம். அதில் பக்கத்தில் ஒருத்தன் நின்னான், நல்ல ஃபுல் போதை சரக்கு இறக்கியிருக்கான். நம்மளை பார்த்த உடனே, பாய் நீ எனக்கு பாய் இல்லை, எனக்கு சாச்சா அப்படின்னா. சரி, இது இந்த மாதிரி ஆளுக தூத்துக்குடி போகிற வரை நிம்மதியை நிற்க விடலை, பேசிக்கிட்டே வந்தான். நான் எதுவுமே பேசலை. என் பார்வையை பார்த்துட்டு சொன்னா, பாய் சாச்சா நான் போதையில் இருக்குன்னு பார்த்தீங்களா, என்னை தப்பாக பார்க்குறீங்களா? அதுக்கு நான் பதில் சொல்லலை. இந்த மாதிரி பதில் பேசக்கூடாது. நான் பதில் பேசுனா அவன் பேச மாட்டான்,
உள்ளே இறங்கி சரக்கு தான் பேசும். சரக்கு பேச ஆரம்பிச்சு பாருங்க. அவன் பார்த்து சொன்னான், பாய், சாராயத்தை சாராயம்னு நினைச்சு குடிச்சா தான் தப்பு. சரக்குன்னு நினைச்சு குடிச்சா தான் தப்பு. அந்த சரக்கை டானிக் மருந்துன்னு நினைச்சு குடிக்கணும். சரி, நல்ல விளக்கமா இருக்கு. அது தமிழ்நாடு அரசு இதை சொன்னா டாஸ்மார்க் வியாபாரம் இன்னும் கூடும். அப்ப அவன் குடித்தது மது, தடை செய்யப்பட்டது. நமது மார்க்கம் மட்டுமல்ல, எல்லா மக்களுமே அதை வெறுக்கக்கூடிய ஒன்று. ஆனால் எப்படி சரி காணுகிறான்? அதை மதுவை மது என்று நினைத்து குடித்தான் தப்பு. அதை மருந்தாக குடிங்க போய் நமக்கு அட்வைஸ் பண்ணலாம், மருந்தா குடிங்க. அந்த மாதிரி அன்றைக்குள்ள மக்களும் இன்றைக்குள்ள மக்களும் என்ன செய்யறாங்கன்னா, வட்டி என்பது ஒரு வியாபாரம் தான். யார் வட்டி என்பதை வியாபாரம் என்று நினைக்கிறார்களோ, வாதிடுகிறார்களோ, அவர்கள் வட்டியை பற்றி முழுமையாக விளங்கவில்லை என்றுதான் அர்த்தம். பொதுவாக எதுக்குமே ஒரு விஷயத்தை முழுமையாக கேட்டுட்டு தான் பதில் சொல்லணும், இல்லைன்னா சிக்கல் தான். அதாவது ஒரு ஷேக்கிட்ட அவர்கிட்ட பையத் வாங்கின முரீத் அவர் வர்றார். வந்து சொன்னார், ஷேக் அவர்களே, நான் ஒரு கனவு கண்டேன், இந்த கனவுக்கு விளக்க வேணும். சரி கேளுப்பான். பொதுவாக கனவுக்கு விளக்கம் கேட்டால் தெரிஞ்ச ஆளுக்கு தான் கேட்கணும். எல்லாத்திலையும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அவர் சொன்னோடனே கேளுப்பா. அப்போ அவர் சொன்னார், அந்த முரீது, நான் கனவு கண்டேன், அந்த கனவுல என்னுடைய விரலில் நஜீஸ் இருக்கு. சரி, உங்க விரல்ல தேன் இருக்கு. என் விரல்ல நான் சிஷியர், நீங்க குரு. சிஷியனான என் கையில் நஜீஸ் இருக்கிறது, குருவான உங்கள் கையில் தேன் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே டக்குன்னு விளக்க சொல்ல ஆரம்பிச்சிட்டார். என்ன விளக்கம் சொன்னாரு? தான் முரீதை பார்த்து, சிஷியரை பார்த்து சொன்னாரு, நீ துனியாவிலேயே மூழ்கி போயிருக்கப்பா, உன் கல்பு துனியாவிலேயே மூழ்கி போயிருக்கு, உன் விரல் இருக்கு அந்த நஜீசு துனியா. நான் அல்லாஹ் ரசூல் சொல்லி ஆகிரத்தில் மூழ்கி இருக்கிறேன். ஏன் கையில் இருக்கக்கூடிய தேனுங்கிற ஆகிரத்து. பொதுவா நீங்க உலமாக்கள் ஆலிம்கள்கிட்ட கனவுக்கு விளக்கம் கேட்டோம்னு சொன்னா, அதுக்குன்னு தபீரு ருயா, கனவுக்கு விளக்கம் சொல்றதுலேயே ரொம்ப தேர்ச்சியானவங்க இப்னு சீரின் ரஹிமஹுல்லா. இப்னு சீரின் அவங்க தான் அதில் தேர்ச்சி பெற்றவங்க. அவங்க ஒரே ஆள் தான். அவங்க சொல்லக்கூடிய விளக்கத்தை தான் நாங்கள் பார்த்து சொல்ல முடியும். பெரிய கிதாப். அது ஒரு விஷயம் சொல்லுவார். ஒருத்தர் சொல்லுவார், நான் கனவு கண்டேன். என்ன கனவு? அதாவது யாஸ்மீன், மல்லிகை பூ, ரோஜா பூ, இந்த மாதிரி யாஸ்மீன் மல்லிகை பூவை புறாக்கள் கொத்தி சாப்பிடுது. மல்லிகை பூ மனமுள்ள பூ, அதை புறாக்கள் கொத்தி சாப்பிடுது. என்ன விளக்கன்னு கேட்டாங்க. அப்ப இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களாம், நாளைக்கு உங்களுக்கு செய்தி வரும், பசராவில் நிறைய உலமாக்கள் ஆலிம்கள் மௌத்தா போவாங்க. நாளைக்கு உங்களுக்கு செய்தி வரும், பசராவில் நிறைய ஆலிம்கள் மௌத்தா போவாங்க. இப்ப அந்த மனம் தரக்கூடிய மல்லிகை பூவுக்கும் இந்த ஆலிம்களுக்கு மௌத்தாகிறதுக்கு என்ன சம்பந்தம்? அழகா விளக்கம் சொல்லுவாங்க. எந்த பூ மனமுள்ள பூ, அந்த பூ தானும் வாசனையாக இருக்கும். எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தையும் நறுமணமாக்கும். பூக்களுடைய தன்மை தானே, அதுவும் நறுமணமாக இருக்கும். எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தையும் நறுமணமாக்கும். இது பூவுடைய தன்மை. அப்போ ஒரு ஆலிம்ட மார்க்க கல்வி இருக்குமேயானால் அந்த கல்வி அவரையும் நறுமணப்படுத்தும். எங்க இருக்கிறாரோ அந்த இடத்தையும் அந்த மக்களையும் நறுமணப்படுத்துவாங்க. அதனால அந்த பூக்களை புறா கொத்தி சாப்பிடுதுன்னு சொன்னா
அப்போ பசராவில் உலமாக்கள் மௌத்தாகிறார். அதே மாதிரி மறுநாள் செய்தி வந்துச்சான், பசராவில் நிறைய ஆலிம்கள் மௌத்தாயிட்டாங்க. இல்லை வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த இப்னு சீரின் எல்லா கனவுக்கு விளக்கம் சொன்னாருங்கல்ல, அவர் ஒரு நாள் இரவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். ஒரு அம்மா வருது, வந்தனே தயங்கி தயங்கி நிற்கிது. என்ன, இல்லை ஒரு கனவு பார்த்தேன், விளக்கம் கேட்டேன். நான் சாப்பிட்டுக்கு இருக்கேன்ல, ஒன்று கனவை சொல்லு, உனக்கு விளக்க சொல்லிட்டு சாப்பிட்றேன், அல்லது போயிட்டு வா நான் சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறார். அந்த அம்மா ஓரமாக நிற்கிறாங்க. மனுஷன் முழுமையாக சாப்பிட்டு முடிச்சிருக்கலாம். அவருக்கு திரும்ப சொல்லு கனவை சொல்லு, திரும்ப கனவை சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் கனவு பார்த்தேன், கமர் நிலவு சந்திரன் அது சுரையாங்கிற நட்சத்திரம் இருக்கு, சுரையாங்கிற நட்சத்திரத்துக்குள்ள இந்த கமர் நான் பார்க்கக்கூடிய இந்த நிலவு உள்ள போகுது. உள்ள போகும்போது சுரையாங்கிற நட்சத்திரம் இதை விழுங்கிக்கிறது கமரை. சரி, அப்படி கனவை பார்க்கும்போது ஒரு சப்தம் வந்துச்சு, இந்த கனவுக்கான விளக்கத்தை இப்னு சீரின்ட்ட போய் கேளு, உங்கள்கிட்ட கேட்க சொல்லி கனவு வந்துச்சு, அதனால கேட்க வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே மனுஷன் சாப்பாடு தட்டில் சாப்பாடு இருக்கு, சாப்பாடில் கை வச்சிருக்கிறாரு, வேகமாக தட்டை தள்ளி விட்டு எந்திரிச்சாரு, கையில் பிடிச்சிக்கிட்டு பதட்டம். பக்கத்தில் இருந்த மக கேட்டாங்களா, ஏங்க அப்போ இப்படி திடீர்னு கனவு கேட்டிருக்காங்க, கணக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இவ்வளவு பதட்டப்படுறீங்க அப்படின்ன உடனே அப்போ அவர் சொன்னாராம், மகளே இந்த கனவே ஏன் சம்பந்தப்பட்ட கனவு, இந்த கனவே ஏன் சம்பந்தப்பட்ட கனவு, அது எப்படிப்பட்ட கனவுண்டா சரியா எழுதி வச்சுக்க, இன்னும் 7வது நாள், இன்றையிலிருந்து 7வது நாள் நான் மௌத்தா போவேன், நான் என்னைக்கு மௌத்தா போவேங்கிற செய்தியை கனவு வந்து சொல்லியிருக்காங்க. சாப்பிட விட்டாளா, சாப்பிட்டு முடிச்சாலும் சொல்லியிருக்கலாம், நீ சாப்பாடு இறங்குமா, ஒரு வாரத்துக்கு சாப்பாடு இறங்குமா, இறங்காது. ஊருக்கெல்லாம் கனவு விளக்கம் சொன்னாரு. இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு கனவுக்கு விளக்கம் என்றால் ஆலிம்கள் தபீரு ருயா அவங்க எழுதுற கனவு புத்தகத்தை கனவு விளக்கம் சொல்றோம், கடைசியில் அவருக்கே விளக்கம் கேட்கப்படுது. அதே மாதிரி 7வது நாள் மௌத்தா போறாரு. இப்ப கனவுக்கு விளக்கம் சொல்றது அப்படிங்கிறது ஒரு தனி கலை, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லக்கூடாது. இப்ப அந்த ஷேகிட்ட குருட்ட வந்து சிஷியர் சொல்றாரு, கனவு பார்த்தேன், என் விரலில் நஜீஸ் இருக்கிறது, உங்கள் விரலில் தேன் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷேக்கு, எனக்கு பார்த்தா டுபாக்கூர் ஷேகா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய அப்படித்தான் இன்னைக்கு இருக்கு. காமிலான ஷேக், முழுமையான ஷேக் அப்படிங்கிறது இருக்காங்க, அறிவு. இன்னைக்கு அது ஒரு தொழில் மாதிரி ஆகிப்போச்சு, அது சப்ஜெக்ட் வேற. அவர் அவசரப்பட்டு சொன்னாரு, நீ துன்யாவில் மூழ்கி இருக்கிறாய், உன் விரலில் இருப்பது துன்யா, நான் ஆகிரத்தில் மூழ்கி இருக்கிறேன், அதனால ஏன் விரலில் இருக்கிறது தேனு அப்படின்னு சொன்ன உடனே முடிவு சொன்னாராம், ஷேக் அவர்களே இன்னும் கனவு முடியலை, இன்னும் கனவு முடியலை. என்னப்பா கனவு முடியலை, ஏன் விரல்ல நஜீஸ் இருக்குது, அதை உங்கள் வாயால் நீங்க சப்பிக்கொண்டிருக்கின்றீர்கள், உங்க விரல்ல தேன் இருக்குது, அந்த தேனை நான் சப்பிக்கொண்டிருக்கிறேன். இப்ப என்ன பதில் சொல்லுவாரு ஷேக், பதில் சொல்ல முடியாது. இப்ப யாரு துன்யா யாரு ஆகிரத்து உள்டவாயிடுச்சு. இப்ப கனவு கேட்டு முழுமையா கேட்கறதுக்கு முந்தி அது பதில் சொல்றாங்க. அவ எதையுமே முழுமையா உள்வாங்காமல் முழுமையா விளங்காமல் விளக்கம் சொல்லக்கூடாது. அன்னைக்கு 1004 ஆண்டுகளுக்கு முன்னால் வியாபாரத்தையும் வட்டியையும் ஒன்னாக்குனான், இன்னைக்கு அப்படித்தான் சொல்றோம். வியாபாரம் என்பது வேறு, வட்டி என்பது வேறு. ஏன்னா வியாபாரத்தில் உழைப்பு இருக்கிறது, வியாபாரத்தில்
1 லட்ச ரூபா முதலீடு போடுறீங்க, அந்த 1 லட்சத்தில் லாபம் கிடைக்கிறதா இருந்தா உழைச்சாத்தான் கிடைக்கும், உழைக்காம கிடைக்காது. அதே 1 லட்சம் வட்டிக்கு கொடுக்குறீங்க, உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை, கொடுத்து வீட்டில் உட்காந்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், வட்டி குட்டி போடும், குட்டி மீட்டர் வட்டி கந்து வட்டி நிறைய பேர் சொல்றான், நிறைய பேர் சொல்றான். சமீபத்தில் பார்த்தேன், ஒரு குடும்பம் தற்கொலை செஞ்சுக்குது. 4 லட்சம் ரூபாய் கடை வாங்கியிருக்காங்க. 4 லட்சம் 4 லட்சம் வட்டிக்கு வாங்கி 18 லட்ச ரூபா கட்டியிருக்காங்க. 18 லட்சம் கட்டியாச்சு, ஆனால் இன்னும் 4 லட்சம் முதல் முடியலை. திரும்ப கேட்குறான். அந்த குடும்பம் அப்படியே கலெக்டர் ஆஃபீஸுக்கு வருது, குடும்பமே மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை பண்ணிக்குது. அப்ப வியாபாரத்தில் உழைப்பு இருக்கிறது, வட்டி தொழில் உழைப்பில்லை, 2 ஒன்றல்ல. இரண்டாவது, வியாபாரத்தில் லாபம் நஷ்டம் உண்டு. 1 லட்ச ரூபா போட்டு வியாபாரம் பண்றோம், ஒரு 6 மாசம் போகுது, அது லாபமாகவும் மாறலாம் நஷ்டமாகவும் மாறலாம், அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனா வட்டியில நீ 1 லட்ச ரூபாய் வட்டிக்கு போடுங்க, 6 மாசம் சென்று அது லாபத்தை தான் தருமே தவிர நஷ்டத்தை தராது, நஷ்டத்தை தராது. இப்ப வட்டி என்பது வேறு, வியாபாரம் என்பது வேறு. அன்றைக்கு சொன்னார்கள், இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வியாபாரம் என்பது வட்டியை போல. அது சொன்ன வார்த்தையை பாருங்களேன், வட்டி வியாபாரத்தை போலன்னு சொல்லல, வியாபாரம் வட்டியை போலங்கிறான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதாவது நான் சிங்கத்தை போல அப்படின்னு சொல்லலாம், சிங்கத்தில் என்ன வீரம் இருக்கோ அந்த வீரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். சிங்கம் என்னை போலனா, சிங்கம் ஒரு பள்ளியில் இமாம் கிராத்து வந்து தொழு வச்சார். கிராத்து நல்லா இருக்கும். தொழுவு முடிஞ்சோடனே ஒருத்தர் வேகமாக வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அந்த பவர் இருக்குங்களே கொஞ்ச நாளைக்கு, வேகமாக வந்து இமாம்கிட்ட முசாவசி சொன்னாரா, உங்களை மாதிரியே மக்காவில் ஹரம் ஷரீஃபில் அப்துல் ரஹ்மான் சுதேஷ் ஓதுறாரு, உங்களை மாதிரி அவர் ஓதுறாரு. அப்படியே சொல்லணும், அவர் மாதிரியே நீங்க ஓதுறீங்க, அந்த ரைட்டு. என்ன உலகமே இன்னைக்கு யார் மாதிரி ஓதுறாங்க, அப்துல் ரஹ்மான் சுதேஷ் மாதிரி ஓதுறாங்க. அப்படியே உள்டாவா உங்களை மாதிரி அவர் ஓதுறாரு. இப்ப அந்த மாதிரி எப்படி சொல்லணும், வட்டி வியாபாரத்தை போல சொல்லலாம், ஆனா வியாபாரமே எதை போலதான், வட்டியை போலதான். இன்றைக்கு அதைத்தான் சொல்லலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வட்டி இப்ப வட்டிங்கிறது எதனால வருது, ஒரே கஷ்டப்படுறான், சிரமப்படுறான், அவனுக்கு கடன் கொடுத்து உதவுவதற்கு ஆள் இல்லை. அதானே உண்மை நிலைமை, அதுதானே. இப்போ ரசூலுல்லாவுடைய காலத்தில் மாதிரி, அதுக்கு பின் வந்த காலத்தில் மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் ஒரு ஊர்லையும் பைத்துல் மால் இருந்து அதிலிருந்து வட்டி இல்லா கடன் கொடுத்தாங்கன்னா யாருக்கு வேலை கிடையாது, வட்டி தொழிலுக்கு வேலை கிடையாது. அந்த சுன்னத்து இன்றைக்கு எல்லா இடங்களிலும் எடுக்கப்பட்டு போச்சு. கடன் வாங்குறது தப்பு இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, அப்துல்லா இப்னு அபி ரபீஆ மக்ஸூமி ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40,000 வாங்கியிருந்தார்கள். 40,000 தீனார் நபி வாங்கியிருந்தாங்க. வாங்கினதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதஃபஅஹு இலைய, திருப்பி கொடுத்தாங்க. பணம் வந்தோன்னு திருப்பி கொடுத்தாங்க. திருப்பி கொடுக்கும்போது சொன்னாங்க, ஃபஇன்னமா ஜஸாஉ ஸலஃபி அல்ஹம்து வல் அதா. அதாவது கடனை திருப்பி கொடுக்கறதுல 2 விஷயம் இருக்கு. கரெக்டாக திருப்பி கொடுத்துடணும், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். ஏன் கடன் கொடுத்து உதவுனார். 2வது, அதை இழுத்தடிக்காமல் திருப்பி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் நமக்கு சக்தியை கொடுத்துட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய புகழணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இதுல பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மதீனாவில் அன்சாரி சஹாபாக்கள் எல்லாமே விவசாயிகள். அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் யாருங்க, விவசாயிகள். அந்த அன்சாரி சஹாபாக்கள்கிட்ட தான் அங்குள்ள யூதர்கள் வட்டிக்கு பணம் கொடுத்து அன்சாரி சஹாபாக்களுடைய பொருளாதாரத்தை பூரா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவங்க முன்னேறல. விவசாயத்துக்கு என்ன செய்வாங்க, விவசாயம் பண்ணுறதுக்கு வட்டிக்கு வாங்குவாங்க, விவசாயம் பார்ப்பாங்க, அறுவடை செய்வாங்க, அதை லாபத்தை கொண்டு போய் அப்படியே வட்டியை கட்டிடுவாங்க.
நல்லா கொலிச்சுக்கிட்டு இருந்தான் யூதர்கள். எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களோ வட்டியை தடை பண்ணாங்க. தடை பண்ண உடனே யாருக்கு நஷ்டம்? யூதர்களுக்கு நஷ்டம். அவங்க தொழிலே போயிருச்சு. இப்ப அந்த யூதர் பாதிரியாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பத்தி ஒரு செய்தி வருது. அபீ புர்தா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் மதீனாவுக்கு வந்தேன், வந்து லகீது அப்துல்லா இப்னு சலாம், யூத பாதிரியாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹை சந்தித்தேன். ஃபகால லீ அலா தஜிஉ இலல் பைத்தி ஹத்தா உத்இமுக சவீகன் வ தமரா. என்னை கூப்பிட்டாங்க, பாப்பா வீட்டுக்கு போகலாம், வீட்டில் பேரித்தம்பரமும் சவீக் பொரித்த மாவு, அதாவது இன்னைக்கு சொல்ற மாதிரி என்ன மாவுங்க, ரொட்டி மாவு, சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் போனேன், பேரிச்சம்பளம் கொடுத்தாங்க, அந்த சவீக் அந்த வறுத்த மாவும் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு ஒரு செய்தி சொன்னாங்க, அற்புதமான செய்தி. இன்னைக்கு யார் பிறருக்கு கடன் கொடுக்கிறார்களோ அவர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய செய்தி. அவங்க சொல்றாங்க, இன்னக பி அருளிர் ரிபா, தோழரே அபூ புர்தாவே, நீ எந்த ஊர்ல இருக்கு தெரியுமா? மதீனா. இன்னைக்கு இது அருளுர் ரிபா, வட்டியின் பூமி. ரசூல்லா வந்ததுக்கு பிறகு மாறுச்சு, ரசூல்லா மாத்தினாங்க. அவர் சொல்றாரு, இது அருளுர் ரிபா, வட்டியின் பூமி. அதனால அலா ரஜுலின் தைனுன், நீ யாருக்காவது கடன் கொடுத்து, உன்கிட்ட கடன் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, அவங்க உஹுதிய இலைக்க உங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தால், அன்பளிப்பு கொடுத்தால் அந்த அன்பளிப்பை லா தக்பலு, ஏற்றுக்கொள்ளாதீர்கள், ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஆச்சரியமா இருக்கு. ஏன்? அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து, மறுக்க கூடாது. ஆனா அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இது வட்டியின் பூமி, நீ யாருக்காவது கடன் கொடுத்து அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தால் அந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளாத. ஏன் தெரியுமா? இன்ன தாலிக மினர் ரிபா, அதுவும் வட்டியாக இருக்கும், அதுவும் வட்டியாக இருக்கும். அப்படின்னா என்னங்க? இப்போ நான் வந்து 1 லட்ச ரூபா ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறேன், என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு. இப்போ அவர் வீட்டில் போய் நான் சாதாரணமாக சாப்பிடுவதற்கும் இப்போ கடன் கொடுத்ததுக்கு பிறகு சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு மனிதன் சாதாரணமாக எனக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்கும் நான் அவருக்கு கடன் கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு அவர் அன்பளிப்பு கொடுப்பதுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன சொன்னாங்க? அவர் அன்பளிப்பு கொடுத்தது கூட நீங்கள் கடன் கொடுத்தீங்களா இல்லையா, அந்த பிரியத்தில் கொடுத்திருக்கிறாரு, அதுவும் வட்டியாக மாறிடும், அதுவும் வட்டியாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு மசாலா கேட்கப்படுது. ஒரு மனிதர் வர்றார், நான் ஒரு மீன் வியாபாரிக்கு 20 திர்ஹங்கள் கடனாக கொடுத்திருந்தேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாம் ஒருவருக்கு கடன் கொடுத்து அவர் ஒரு அன்பளிப்பு கிடைக்குமேயானால் அந்த அன்பளிப்பை கூட தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம் அதுவும் வட்டி ஆயிரும். இப்போ இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, ஒரு வந்து கேட்குறார், நான் ஒரு மீனவருக்கு, மீன் வியாபாரிக்கு 20 திர்ஹங்கள் கொடுத்திருந்தேன், கடன் கொடுத்திருந்தேன். திடீரென ஒரு நாள் அவர் வந்து எனக்கு நிறைய மீன்களை அன்பளிப்பாக கொடுத்தார், நிறைய மீன்களை கொடுத்தார். நான் வாங்கிக்கிட்டேன், வாங்கி சாப்பிட்டேன், குடும்பத்தில் நிறைய மீன் கொடுத்தார். இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர் கேட்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு வார்த்தை கேட்டாங்க, அவர் மீன் கொடுத்தாரா இல்லையா, அந்த மீன் எவ்வளவு விலை பெறும் என்றார்கள். எவ்வளவு விலை இருக்கும்? நிறைய கொடுத்தாரு, எவ்வளவு இருக்கும்? 13 திர்ஹம் இருக்கும். அதை காசு கொடுத்து வாங்கினா 13 திர்ஹம் கொடுத்து வாங்கணும்.
உங்கள்ட்ட எவரு கடன் வாங்கினாரு? 20 திருகம். அப்போ இப்னு அப்பாஸ் இல்லா சொன்னாங்களாம், நீ அவர்கிட்ட கடனை வாங்கும்போது வெறும் 7 திருகம் மட்டும் வாங்கு, 20 திருகத்தை வாங்காத. காரணம், உனக்கு அவர் மீனை அன்பளிப்பாக கொடுத்தது உன் மேல் உள்ள பிரியத்தினால இல்லை, பிரியத்தினால கொடுக்கல, நீ கடன் கொடுத்திருக்கிறாய். இந்த மீனை கொடுத்தா கொஞ்சம் கடனை லேட்டா கேட்பாரு, கடனை வற்புறுத்த மாட்டாரு, பார்க்கும்போது சிரிச்சுட்டு போயிடுவார். அப்ப இது என்ன? இது உன் கடனை காலம் தாழ்த்தி கொடுப்பதற்குனான வட்டி இது. அதனால அவர் கொடுத்த மீன்கள் 13 திருகம் இருக்குமே ஆனால், உன்கிட்ட வாங்கின கடன் 20 திருகம் இருக்குமே ஆனால், நீ கடன் உன்கிட்ட எவ்வளவுதான் இருக்கு? அவர் கடன் வெறும் 7 திருகம் தான். இதுதான் உண்மையான இது. அப்ப சஹாபாக்கள் அன்பளிப்பு கொடுத்ததற்கு பிறகு, அந்த அன்பளிப்பை பெற்றவர்கள் கடன் கொடுத்ததுக்கு பிறகு கடனை வாங்கியவர்கள் அன்பளிப்பு கொடுத்தால் கூட அதை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது கூட என்னவாயிரலாம்? வட்டியாக ஆகிவிடலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, வட்டியினால் ஏற்படக்கூடிய தீங்குகள், பிரச்சனைகள் என்னங்கும் போது முதல் காரணம் எழுதுறாங்க. சதக்கா வட்டி ஒப்பிட்டு எழுதும்போது, யார் சதக்காவை கொடுக்கிறாரோ, தானம் தர்மம் செய்கிறாரோ, அவருடைய கல்விலே அல்லாஹு தாலா விக்கத்துல் கல்வி, ஒரு இலகிய மனத்தை கொடுத்துருவான், ஒரு பண்பாளராக இருப்பார். ஆனால் யார் வட்டியே தொழிலாக கொடுத்து வாங்குகிறார்களோ, அவருடைய கல்வை அல்லாஹ் எப்படி மாற்றிடுவான்டா? கஸ்வத்துல் கல். இது போற போக்கில் சொல்லலை. மிஸ்ரில் அப்துல் அசீஸ் இஸ்மாயில் அப்படிங்கிற டாக்டர், அவர் எந்த டாக்டர்னா உளவியல் டாக்டர். அவர் ஒரு கிதாப் எழுதியிருக்கார், அல் இஸ்லாம் வ திப்புல் ஹதீஸ், ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புக்கில் எழுதுறாரு, யார் வட்டிக்கு பணம் கொடுத்து தொழில் செய்கிறார்களோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் இரக்கத்தன்மை எடுத்து விடுவான். சொந்தக்காரன் பார்க்க மாட்டான், கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு பார்க்க மாட்டான், தான் பிள்ளைன்னு பார்க்க மாட்டான், தான் கொடுத்ததுக்கு வட்டி கரெக்டாக வருதா அதான் பார்ப்பான். இரக்கம் குணம் எடுக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு, நல்லா கவனிச்சு பாருங்க. யார் வட்டி கொடுத்து வாங்குவதை தொழிலாக கொள்கிறார்களோ அவர்களுக்கு சரியா தூக்கம் வராது. சரியா தூக்கம் வராது, மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும். காரணம், அந்த தொழிலை செய்பவர்கள் லட்சக்கணக்கில் போட்டுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பயம்? வாங்கினவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, வாங்கினவன் திடீர்னு மண்டையை போட்டுருவானா, வாங்கின ஊரை விட்டு போயிடுவானா, பணம் கிடைக்குமா கிடைக்காதா, இதே சிந்தனையில் இருந்து அவர்களுக்கு சரியாக தூக்கம் இருக்காது, தூக்கத்தை எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடைசியா ஹதீஸுடைய இதை வச்சு சொல்றாங்க, யார் வட்டி தொழிலையே தொடர்ந்து செய்கிறானோ, அதையே தொழிலாக கொண்டு விட்டானோ, அவனுக்கு ஹாத்திமா முடிவு என்பது நல்ல முடிவாக இருக்காது, நல்ல முடிவு வராது. அவனுடைய முடிவு கேவலப்பட்டதாகத்தான் இருக்கும். அவனுடைய கடைசி நேரம் கலிமா வாயில் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, கொஞ்சம் பேரித்தம்பளத்தை கொண்டு வர்றாங்க. ஹதீஸில் வருது, என்ன பேரித்தம்பளம்டா, அதாவது அந்த பேரித்தம்பளுக்கு பேரே தமருன் பரணி அப்படி ஒரு பேரித்தம்பளம், ரொம்ப விலை உயர்ந்த பேரிச்சம்பளம். இன்னைக்கு நம்ம அஜுவான்னு சொல்லுவோம், அஜுவா பேரிச்சம்பளம் கிலோ 1000 ரூபாய் தாண்டுது. அன்னைக்கு தமருன் பரணி மஞ்சள் கலர்ல இருக்குமா நிறம், ரொம்ப ஜெய்யிதான பேரிச்சம்பளம், தரமான பேரிச்சம்பளம். அதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. இப்போ நாமெல்லாம் அப்படி யாராவது கொடுத்தா, எங்கே வாங்கினீங்க, கிலோ எவ்வளோ அப்படி தான் கேட்போம். எங்கே வாங்கினீங்கன்னு கேட்போம், கிலோ எவ்வளோன்னு கேட்போம். அவரை பாராட்டுவோம், நல்ல பேரிச்சம்பளம் வாங்கிட்டு வந்துருக்கீங்கன்னு. எப்படி வாங்கினீங்கன்னு கேட்க மாட்டோம். எப்படி? நிறைய பேர்த்துல கேட்டால் நம்ம சாப்பிடவே முடியாது, சாப்பிட முடியாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, பிலாலே விலை உயர்ந்த பேரித்தம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கியே, மின் ஐன ஹாதா யா பிலால், பிலாலே உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு இதுண்டா? பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, கான இந்தானா தமரன் ரதீஉன்,
என்கிட்ட ஒரு மட்டமான பேரிச்சம்பளம் இருந்துச்சு, இருக்கிறது ஆக மட்டமான பேரிச்சம்பளம். பிஉத்து சாஇனி பிசாஇன், என்கிட்ட 2 மரக்கா மட்டமான பேரிச்சம்பளத்தை கொடுத்துட்டு இந்த தரமான பேரிச்சம்பளம் 1 மரக்கால் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். 2 மரக்கா மட்டமான பேரிச்சம்பளத்தை கொடுத்துட்டேன், அதுக்கு பகரமா எவ்வளவு வாங்கியிருக்கேன்? 1 மரக்கா பேரிச்சம்பளம் வாங்கி, நல்ல பேரிச்சம்பளம் வாங்கிட்டு வந்தேன். இப்படித்தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே எதுக்கு வாங்கினேன்னு கேட்டாங்க. அது காரணம் சொல்றார் பிலால் எல்லாம் லியுத்இமன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு கொடுக்கணும், நல்ல பேரிச்சம்பளத்தை உங்களுக்கு கொடுக்கணும். இப்படி நம்மகிட்ட யாராவது சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க, எங்கே வாங்கினீங்க? உங்களுக்கு தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன், நீங்கள் பிரியமாக சாப்பிடுவீங்க, உங்களுக்கு கொடுக்கணும், நல்லதை கொடுக்கணும், தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தால் நம்ம சந்தோஷமாக போயிடும், பரவாயில்ல, நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. செல்லல்லாசம் பாராட்டலை. என்ன சொன்னாங்க தெரியலா? 3 தடவை சொல்கிறாங்க, ஓ 500 ரூபா 500 ரூபா 500 ரூபா. திரும்ப திரும்ப சொல்றாங்க, பிலாலே இது வட்டி தான், சந்தேகமே இல்லை, இது வட்டி தான், சந்தேகமே இல்லை. சொல்லிட்டு சொன்னாங்க, லா தஃப் அல், இப்படி செய்யாத, இப்படி செய்யாத. ஏன்னா நீ கொடுத்தது மட்டமான பேரிச்சம்பளம், 2 மரக்கா கொடுத்துருக்கலாம், வாங்கினது தரமான பேரிச்சம்பளம் 1 மரக்கா இருக்கலாம், ஆனால் விலையில் வித்தியாசப்படும், விலையில் வித்தியாசப்படும். ஒன்று அதிக லாபம் உனக்கு கிடைக்கலாம், அல்லது அவருக்கு என்ன செய்யலாம், கிடைக்கலாம். அதனால இது வட்டி தான், இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதா அரத்த அன் தஸ்தரிய ஃபபி தமரன் பி பைஇன் ஆகர், இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா உன்கிட்ட இருக்கக்கூடிய மட்டமான பேரிச்சம்பளத்தை விற்று விடு, வித்துட்டு அந்த காசு இருக்கா இல்லையா, அந்த காசை வாங்கி உன்னால எவ்வளவு முடியுமோ நல்ல பேரிச்சம்பளம் வாங்க. இதுதான் சரியான வழிமுறையை தவிர அப்படி மாற்றம் செய்யாத, அது வட்டியாக மாறும் என்றால் சொல்லாது. வட்டியுடைய தண்டனைகளை செல்லாசன் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு ஹதீஸ்ல வருது, வட்டியுடைய தண்டனைகள் பாவம், பெரும்பாவம் நிறைய இருக்குது. அதுல ஒரு பாவம் என்ன தெரியுமா? அதுல ஐசர், ரொம்ப லேசான பாவம் என்ன தெரியுமா? ரசூலை இப்படி சொல்றாங்க, கேட்கவே பயங்கரமா இருக்கு. யார் வட்டி கொடுத்து வாங்குகிறானோ, வட்டி தொழில் செய்கிறானோ, அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை லேசான தண்டனை என்னன்னு கேட்டா, தன் தாயோடு விபச்சாரம் செய்தால் என்ன குற்றமோ அந்த குற்றம் இருக்கு. தன் தாயோடு செய்த விபச்சார குற்றம், விபச்சாரம் தப்பு, அதுக்கு தண்டனை இருக்கு. பெத்த தாயோடு விபச்சாரம் செய்தால் அது எவ்வளவு பெரிய குற்றமோ அந்த அளவு குற்றமானது வட்டிக்கு கொடுத்து வாங்குவது, இல்லைங்களா? அப்ப நமக்கு என்னன்னு கேட்டா, நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு தொழில் சம்பாத்தியங்கிறது அப்படித்தான் இருக்குது, ஏதோ சொல்லுவாங்கல்ல, சம்பாத்தியங்கிறது அப்படித்தான் இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு இன்னொன்று இருக்கு. பொதுவாக வட்டி அப்படின்னாலே ஒரு அளவுகோல் என்னன்னா, எது உழைப்பில்லாமல் அதிகமாக கிடைக்கிறதோ அது வட்டி தான். எது உழைப்பில்லாமல் அதிகமாக கிடைக்கிறதோ வட்டி. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த குத்தகை ஒத்திக்கு இருக்குல்ல, வீடு ஒத்தி, வீடு வாடகைக்கு பிடிக்கிறோம் வேற, ஒத்தி பிடிக்கிறது கூடாது, ஒத்தி பிடிக்கிறது கூடாது. காரணம், நான் ஒரு 5 லட்ச ரூபா தர்றேன், அந்த வீடு 3 வருஷம் எழுதிக்குவோம், 3 வருஷம் நான் குடியிருப்பேன், வாடகை தர மாட்டேன், 3 வருஷத்துக்கு பிறகு 5 லட்சம் திருப்பி கொடுத்துடணும், இதான ஒத்தி. இப்ப இதுல ஒரு தரப்புல தான் பயன் இருக்கு, இன்னொரு தரப்புல பயன் இல்லை. எப்படி? யார் ஒட்டிக்கு வீடு வாங்கி குடியிருக்கிறாரோ அவர் 3 வருஷம் வீட்டை அனுபவிக்கிறார், வீட்டை அனுபவிக்கிறார். அப்படி அனுபவிக்கும் போது முழுக்க முழுக்க அவர் லாபம் கிடைக்குது, நான் கொடுத்த காசுக்கு லாபம் கிடைக்குது. ஆனா அதை வாங்குபவர் அந்த 5 லட்சத்தை என்ன செய்வார்? திரும்பி கொடுத்ததார்ல, திரும்பி கொடுக்கிறார். திரும்பி கொடுக்கிறாருன்னு சொன்னா அந்த பணத்தை கேட்கலாம், அந்த பணத்தை என்ன செய்யலாம்? அவர் வியாபாரம் செய்யலாம்ல, வியாபாரத்தில் போட்டு சம்பாதிக்கலாம்ல, வியாபாரம் செய்யலாம். அந்த 5 லட்சத்தை வியாபாரத்தில் போட்டா அந்த 3 வருஷம் அவருக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும் என்று கேரண்டி இருக்கா?
3 வருஷம் லாபம் மட்டுமே இல்ல, லாபம் வரலாம் நஷ்டமும் வரலாம். அப்ப நீ 5 லட்சம் ரூபாய் கொடுத்தது அந்த வீடை அடமான வைக்கிற மாதிரி, நீ கொடுத்த காசுக்கு ஒரு அத்தாட்சி, கொடுத்த காசுக்கு ஒரு அத்தாட்சி. இப்ப சாதாரணமா அடமானம் இருக்கு, வட்டி இல்லாம, எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை, என் பொருளை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், எனக்கு பணத்தை கொடுக்குறீங்க, நான் திருப்பி பணத்தை கொடுக்கும்போது பொருளை திருப்பி கொடுத்துருவீங்க. இப்போ நான் அடமானம் வாங்கியிருக்கிறேன், வட்டி இல்லாமல் வாங்கியிருக்கிறேன். இப்போ வாங்கின அந்த அடமான பொருள் இருக்கா இல்லையா, அதை நான் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி தான் நீ ஒத்திக்கு வீடு வாங்கினு சொன்னா, இப்ப வாடகைக்கு இருப்பவனுக்கு 2 லாபம். அவர் அந்த வீட்டை மாதம் மாதம் இருந்து அனுபவிக்கிறார், கொடுத்த பணம் திரும்பி கிடைச்சிருது. ஆனா அதை வாங்கியவர் பணத்தை வச்சிருக்கிறார். சில பேர் வாங்கி பேங்க்ல போட்டுருவாங்க, ஏன் எப்போ வேணாலும் திருப்பி கேட்கலாம். ஒரு 3 வருஷம் எழுதியிருப்போம், அது 1 வருஷம் தேவை வந்துடும், எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்கலாம். இப்போ அவருக்கு கொடுக்கணும். சில பேர் பயந்துட்டு அப்படியே பேங்க்ல போட்டோம், செலஞ்சு போயிடும், திடீர்னு கேட்டால் கொடுக்க முடியாது, அவர் அந்த வட்டியை வாங்கிட்டு இருப்பார். அது வியாபாரத்தில் போடலாம், அதில் லாபமும் இருக்கு நஷ்டம் இருக்கு. வியாபாரம் என்பது லாபம் நஷ்ட அடிப்படையில் இருக்கணும். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா இவருக்கு நஷ்டமே கிடையாது, வெறும் லாபம் மட்டும். இந்த பக்கம் பார்த்தா அவருக்கு லாபமும் வரலாம் நஷ்டமும் வரலாம். இந்த அடிப்படையில் தான் கூடாது, இதுவும் வட்டி தான். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு நிறைய இது வந்துருச்சு. இது இருக்குங்கல்ல, மாச தவணையில கட்டி பொருள் வாங்கணும், இஎம்ஐ. 1 லட்ச ரூபா கார் எடுத்து, நீ சாதாரண கார்லாம் போக வேண்டியதில்லை, வாஷிங் மிஷின் எடுத்துக்கிறலாம், ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிறலாம், ஏசி எடுத்துக்கிறலாம். மாதம் மாதம் ஒரு 10,000 ரூபா கட்டிட வேண்டியது, மாதம் ஒரு 1000 2000, 10 மாதம் 15 மாதம் கட்டணும். நீங்கள் நிறைய நடைமுறைக்கு வந்துருச்சு, சாதாரண செல்ஃபோன் முதல் கொண்டு வந்துருச்சு. இப்போ இது கூடுமா அப்படி ஒரு கேள்வி என்ன செய்யுது, நிற்கிது. ஏன்னா நீங்கள் ரொக்கம் ரெடி கேஸ் கொடுத்து வாங்குறதுக்கும் இஎம்ஐல வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ரெடி கேஸ் கொடுத்து வாங்கினா ஒரு 2000 ரூபாய் கம்மியாக இருக்கும், இஎம்ஐல வாங்கினா கொடுத்தாரு கேட்டால் 0 வட்டின்னு போடுவான். இன்னைக்கு வட்டிக்கு வேற பேர்லாம் வந்துருச்சு, போனஸ் அப்படிமா. எல்ஐசியில் பாருங்க, எல்ஐசியில் வட்டின்னு கொடுக்க மாட்டான், போனஸுமா, பேர் தான் வேற. அவன் சொன்னல, சாராயத்தை சாராயமாக குடிக்கக்கூடாது, எப்படி குடிச்சுக்கலாம், டானிக்காக குடிச்சுக்கலாம், அந்த மாதிரி. இப்போ இதுக்கு என்ன தீர்வு? இந்த இஎம்ஐ பல வகை இருக்கு. அதுக்கு என்ன சில பேர் சொல்றாங்கன்னா, அதாவது அதை இப்படி பார்க்கணும், ஒரு பொருளுக்கு 2 விலை, ஒரு பொருளுக்கு 2 விலை. ரொக்கமா கொடுத்தா ஒரு விலை, தவணையில் கொடுத்தா ஒரு விலை. இப்போ பொருளுக்கு 2 விலை சொல்றான், ஒரே பொருள் தான் 2 விலை. உங்களுக்கு இஷ்டப்பட்டு வச்சுக்கலாம், வாங்கிக்கிறலாம். அந்த அடிப்படையில் பார்த்தா அது கூடும். அது என்ன செய்யும், கூடும். காரணம், அவன் மாதம் மாதம் வாங்கிறதுக்கு அதுக்குன்னு தனி ஒரு ஆள் போடணும், அந்த கணக்குகளுக்கு ஒரு ஆள் போடணும், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், இல்லைன்னா போய் அவனை கேட்டு என்ன செய்யணும், வாங்கணும். இப்படி அதுக்குண்டான செலவுகள் ஒன்று இருக்கு. அவன் ஒரு பொருளுக்கு 2 வேலை, மொத்தமாக கொடுத்து வாங்கினா ஒரு வேலை, தவணையில் வாங்கினா கொஞ்சம் கூட வரும். இந்த அடிப்படையில் போட்டு இப்படி நிறைய அது சிக்கலான மசாயல்கள் நிறைய இருக்கு. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்களெல்லாம் வட்டியிலே மூழ்கி இருப்பார்கள், யாரும் தப்பிக்க முடியாது. இப்போ சஹாபி கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ், உண்மையான மூமின்கள் யார் இருக்க மாட்டாங்களா? உண்மையான மூமின்கள் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. அவர்கள் வட்டி வாங்க மாட்டாங்க, வட்டி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் வட்டியின் புகையையாவது தூசியாவது நுகர்வார்கள்.
இல்லைங்களா? வேறு ஒன்றும் வேணாம். நல்லா வெயிலில் போய் பேங்குக்கு போகிறோம், நல்ல வெயிலில் அலைஞ்சிட்டு ஏடிஎம்முக்கு போகிறோம். போன உடனே அப்பாடி ஏசியில் வந்துட்டான், ஆகத்த ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போவோம். நீங்கள் வட்டி வாங்கலை, அவன் கொடுக்குற வட்டியை கூட வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்துட்றீங்க, அதை பயன்படுத்தவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அதன் புகையையாவது அதன் தூசியாவது நீங்கள் நுகர்ந்தாவீர்கள். அது அழகான உதாரணம். பேங்கில் போனாலும் நல்ல ஏசி வருது, ஏடிஎம்முக்கு உள்ளே போனாலும் ஏசியும் வருது. எல்லா சர்வையான உதாரணம் சொல்லியிருக்கேன். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்குங்களே, தப்பிக்க முடியாது, எந்த காலத்துக்கும் பொருந்தும். இப்போ என்ன சொல்ல வர்றாங்க? அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் வியாபாரம் உங்கள் தொழிலுக்கு இதுதான் வழி அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். வீட்டை விட்டு வெளியே வரணும், ரசூலுல்லாஹ் அழகான துஆ சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு உன்னுடைய உதவி கொண்டு வெளியே போகிறேன். தவக்கல்து அலல்லாஹ், உன் மேலே நம்பிக்கை வச்சுட்டேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, என்னை நன்மையின் பக்கம் சேர்த்து வைப்பதும் பாவத்தை விட்டு தடுப்பதும் உன்னை தவிர வேறு ஆள முடியாது அப்படின்னு சொல்லும்போது பதில் மலாயிகத்துமா சொல்லுவாங்களாம், ஹஸ்புக, அல்லாஹ் உனக்கு போதுமானவன். அப்படி நம்பிக்கை வந்தோம்னா அல்லாஹு தஆலா அதற்குண்டான வழிகளை என்ன செய்வான்? லேசாக்கி தருவான். அதற்குண்டான பாதைகளை லேசாக்கி தருவான். ஹலாலான சாப்பாட்டை சம்பாதிக்கணும்னு அந்த உறுதி வந்துட்டால் அல்லாஹு தஆலா அதற்குண்டான வழிகளை லேசாக்கி தருவான். இல்லை நாங்கள் சோகமாக இருக்கணும், லேசாக சம்பாதிக்கணும், மேம்போக்காக இருக்கணும்னு சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த லேசான ஹலாலாக வழி அடைச்சிடுவான். ஹராம் தான் வந்து என்ன செய்யும்? சேரும். கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய தவக்குள் இருக்குங்களா இல்லையா? அது இன்றைக்கி நம்மள்கிட்ட பேசுகிறோம், அல்லாஹ் மேலே தவக்குள் நல்லா பேசுவோம். நமக்குன்னு ஒன்று வரும்போது கொஞ்சம் பின்வாங்கிடுவோம். நமக்குன்னு வரும், அதை அனுபவிச்சாதான் தெரியும். சொல்கிறது லேசு. சொல்கிறாங்க ஒரு விஷயம், அஹ்மது இப்னு தூலூன் அப்படிங்கிற மிஸ்ருடைய ஹலீஃபாக்களில் ஒரு ஆள், ஆட்சியாளர் ஒரு ஆள், ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். சொல்கிறாங்க 18,000 பேரை உணவு கொடுக்காமல் கொண்டு இருக்கிறான். எத்தனை பேருங்க? 18 ஆட்சியாளர், 18,000 பேர். அப்போ அந்த நேரத்தில் அந்த அரசனை எதிர்த்து யாருமே பேசலை, பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அவ வந்து ஹதீஸ் வருதுங்களா இல்லையா? அஃலுல் ஜிஹாத், ஜிஹாத் ரொம்ப சிறந்தது என்னங்க? கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் தான். அநீதமான அரசன் சத்தியத்தை எடுத்து சொல்றத உண்மையான போர். அப்போ அபுல் ஹசன் அஸ்-ஜாஹித் அப்படிங்கிறவங்க நாம் போய் எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. என்னப்பா அநியாயமாக கொலை வந்த மக்களை பற்றி பசிவட்டினா போட்டிருக்க. சொன்ன உடனே பார்த்தா, நீ ரொம்ப பேசுகிற மாதிரி தெரியுது, நான் 18,000 பேர் கொலை பண்ணியிருக்கேன், உடனே கொலை பண்ணுறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. என்ன பண்ணான்னா, பசியாக இருக்கக்கூடிய சிங்கம் அதை ஆளை வெளியே விட்டு கூண்டுக்குள்ளே விட்டு அதை அவுத்து விடுவான். எதங்க? பசியான சிங்கத்தை. மக்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சாதாரண சிங்கம் போனாலே விடாது, அது பசியோடு இருந்தால் மக்களையும் பசியாக போட்டிருக்கான், சிங்கத்தையும் பசியாக போட்டு வச்சுருக்கான். போன உடனே அப்படியே நிற்கிறார், எந்த விதமான அசைவும் இல்லை. நமக்கு ஒரு பயம் வரும்ல, கையாடு காலாடு அங்கிட்டு ஓடுவோம் இங்கிட்டு ஓடுவோம், எதுவும் இல்லை, அப்படியே நிற்கிறார். இவர் அப்படியே நிற்கிறத பார்த்து சிங்கம் பின்வாங்குது. நல்லா ஆறாம் ஆசையாக நிற்கிறானே, அது மனுஷனா ஜின்னா? அது அப்படியே பின்வாங்குது, அது பின்வாங்குது. ஒரு மனுஷன் இருந்தால் எப்படி பின்வாங்குவானோ அந்த மாதிரி அப்படி உள்டாவா அது பின்வாங்குது. பின்வாங்கிட்டு சந்தேகப்பட்டு வந்து அப்படியே ஒரு கையில் நக்கி பார்க்குது. அப்பயும் அவங்க என்ன செய்கிறாங்க? அமைதியாக இருக்கிறாங்க. போயிடுச்சான், போய் படுத்துக்கிச்சு. இது நமக்கு சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி தெரியல.
எல்லாம் முடிஞ்ச உடனே மக்கள் கேட்டாங்களாம், மல்லதி ஹதச யா அபுல் ஹசன், என்ன நடந்துச்சு அப்படி, என்ன நடந்துச்சு? அப்ப அவரு என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? ஆச்சரியமா இருக்கு. அவன் சிங்கத்தை அவுத்து விட்டான், பசியோட வந்துச்சு, நான் அப்படியே இருந்தேன், எனக்கு சிந்தனை எல்லாம் பசியோடு வருகின்ற அந்த சிங்கம் என்னை சாப்பிடுமோ, உயிர் போயிருமோ அப்படி எனக்கு சிந்தனை இல்லை. என் சிந்தனை என்ன தெரியுமா? அது என் மேல் வாய் வைத்தால் இன் மஸ்ஸனி அஹுவ தாகிரும் அவு நஜிசு, அந்த சிங்கம் வாய் வச்சுச்சுன்னா அந்த எச்சி நஜீசா அசுத்தமா சுத்தமா அப்படிங்கிற மசாலாவை சிந்தித்துக் கொண்டிருந்தது. முடியுமாங்க? பொதுவாக சொல்லுவாங்க, கீறி கிழித்து தின்னக்கூடிய பறவை காக்கா, பருந்து, கழுகு, இதனோட எச்சி நஜீசு. அதே போல கீறி கிழித்து தின்னக்கூடிய விலங்குகள், கரடி, சிங்கம், புலி, இதெல்லாம் என்ன செய்யுங்க? பராண்டி தான் சாப்பிடும். இதனுடைய எச்சையும் நஜீசு. இப்ப அவர் யோசிக்கிறானா, அந்த சிங்கத்துடைய அது வாய் வச்சா என் மேல எச்சி போடும், அந்த எச்சி நஜீசா சுத்தமான நான் அந்த மசாயில சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு இந்த பயமே எனக்கு இல்லை, என்ன ஒன்றும் செய்யல. பொதுவாக சொல்லுவாங்களாங்க, அதாவது மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபலஹு குல்லு ஷை, யார் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ எல்லாம் அவங்களுக்கு பயப்படும். நம்ம சாதாரணமாக பார்த்துருப்போம், மேஜிக் காட்டுவான், சுற்றி பாம்பு இருக்கும், நடுவில் உட்காந்துருப்பான், பாம்பு மேலையெல்லாம் போகும், அவனுக்கு கொத்தாது. தேள் இருக்கும், உள்ளே படுத்து கிடப்பான், சுற்றி போகும், தேள் கொத்தாது. நாம் பக்கத்தில் போக முடியுமா? அவனும் மனுஷன்தான், நாமளும் மனுஷன்தான். ஆனால் அவனும் ஒன்றும் செய்யலை. என்ன காரணம் தெரியுங்களா? அழகாக எழுதுகிறார்கள், ஒரு மிருகம், பாம்போ சிங்கமோ, அதை பார்த்த உடனே ஒரு மனிதன் பயந்தால் அவனுடைய உடம்பில் இருந்து ஒரு விதமான திரவம் சுரக்கும், அது ஒரு வாசனையை தரும். அந்த வாசனை வந்துட்டா அந்த பாம்போ அல்லது அந்த சிங்கமோ இவன் மூலம் நமக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லி அது முந்தியவனை தாக்கிவிடும், முந்தியவனை தாக்கிடும். யார்கிட்ட அந்த பயம் இல்லையோ, பயம் இல்லை என்றால் அந்த உடம்புல இருந்து அந்த சுரப்பி சுரக்காது, சுரக்கிற வாசனை வராது. அதை சிங்கத்துக்கு புலிக்கோ இது நமக்கு எதிரி இல்லை, இவன் நம்மாளு அப்படின்னு பேசாம போகும். இது அறிவியல். இப்ப அந்த அறிவியலைத்தான் இறைநேசர்கள் அல்லாஹ்வுல நம்பிக்கை உள்ளவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதை பத்தி பயம் இல்லை. எனக்கு தேவை அல்லாஹ் கொடுப்பான், என்ன அல்லாஹ் பாதுகாப்பான், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற நம்பிக்கை வாயில மட்டுமல்ல உள்ளத்திலையும் செயலையும் வந்துட்டுன்னு சொன்னா அப்ப சிங்கத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்ப சிங்கம் பயந்து போச்சுண்டா எதனால போச்சு? இவர் அதை பயப்படவில்லை, ஆனால் சிந்தனையா அவருக்கு இல்லை, மசாயில சிந்திட்டு உட்காந்துருக்கிறார், சுத்தமா சுத்தம் இல்லையா. என்ன எழுதுறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே போகும்போதே பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் அப்படின்னு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த துவாவை ஓதிக்கொண்டு போகுமேயானால் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். நீங்கள் அது நம்மள்ட்ட என்னங்க இப்போ நான் கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க. மகரீப் தொழுகைக்கு வீட்டிலேருந்து வந்தோம், எத்தனை பேர் இந்த துவா ஓதிட்டு வந்துருக்கும் சொல்லுங்க? எத்தனை பேர் ஓதிட்டு வந்துருக்கும்? அப்படி இல்லைங்கும் போது அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைக்கும்? அதனால வட்டினாதான் வாழ்க்கை நடத்த முடியும், அதுதான் நமக்கு இது இல்லை. அல்லாஹ் மேல நம்பிக்கை வைப்போம். அல்லாஹு தஆலா நான் சொன்ன மாதிரி முந்திய 15 ஆயத்துக்களில் சதக்காவை பற்றி பேசினான், இது தொடர்ந்து 4-5 ஆயத்துக்களில் வட்டியை பற்றி பேசுகிறான். ரெண்டும் முரண்பாடானது. அது கொடுக்கக்கூடிய பயன் வேறு, இது கொடுக்கக்கூடிய பயன் வேறு. அல்லாஹு தஆலா வட்டி வாங்குவதில் இருந்தும் வட்டியை சாப்பிடுவதில் இருந்தும் அதனுடைய எல்லா வகையிலிருந்தும் அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் காப்பாற்றுவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.